கற்கள் கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே, கற்கள் கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே. நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. அழிந்திடும் வாலிபரின் அலறல் சத்தங்கள் உந்தன் செவிகளில் கேட்கலையோ? அழிந்திடும் வாலிபரின் அலறல் சத்தங்கள் உந்தன் செவிகளில் கேட்கலையோ? ஆத்துமபாரம் கொண்டு அருகினில் நீ சென்று அன்பாய் இயேசுவை சொல்லிடு. ஆத்துமபாரம் கொண்டு அருகினில் நீ சென்று அன்பாய் இயேசுவை சொல்லிடு. எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. அன்புக்காய் ஏங்கி அலைந்து தெரிந்திடும் கோடிக்கணக்கான உள்ளங்களை, அன்புக்காய் ஏங்கி அலைந்து தெரிந்திடும் கோடிக்கணக்கான உள்ளங்களை ஆற்றி தேற்றிட நான் உண்டென்று சொல்லிட யாரை இன்று நான் அனுப்புவேன்? ஆற்றி தேற்றிட நான் உண்டென்று சொல்லிட யாரை இன்று நான் அனுப்புவேன்? எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. விடை தெரிய குழப்பம், வழி தெரிய கலக்கம், கண்ணீரின் பாதையில் போகின்றாரே. விடை தெரிய குழப்பம், வழி தெரிய கலக்கம், கண்ணீரின் பாதையில் போகின்றாரே. நானே வழி என்று விடையை காட்டிட உனக்கிருக்கும் வேலத்தோடு புறப்படு. நானே வழி என்று விடையை காட்டிட உனக்கிருக்கும் வேலத்தோடு புறப்படு. எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. கற்கள் கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே, கற்கள் கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே. நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம்
51 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், யோசேப்பும் என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் யூதருடைய ஆலோசனைக்கும் அவருடைய சட்டதிட்டங்களுக்கும் உடன்படாமல் கர்த்தர் ராஜ்யத்துக்காக காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அரிமத்தியா ஊர் யோசேப் பிலாத்துவின் அரண்மனையில் வேலை செய்தவன். யூதருடைய சூழ்ச்சிகள், ஆலோசனைகள், கள்ளங்கபடுகள் எல்லாத்துக்கும் உடன்படாம தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருந்தான. இவங்க எடுக்கிற இந்த தீமைக்கெல்லாம் அவன் உடன்பட மாட்டான், ஏத்து நின்றுவான். இந்த நீதிமான் காரியத்தில் தலையிடாதீங்க, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், நீங்கள் பாட்டுக்கு பதவியை காப்பாற்ற பிலாத்துட்டே எச்சரிச்சானா. கூச்சல் போடுறாங்க ஜனங்களை பார்த்து, உனக்கு பதவியை தக்க வைக்கலாம் நினைக்காத, இது தேவ தண்டனை வந்துடும் அப்படிலாம் எச்சரித்து தான் பார்க்குறோம். அதனால தான் இயேசு இறந்த உடனே அந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பு போய் பிலாத்துவனிடத்தில் அந்த உடலை கேட்டு வாங்கி, என்கிட்ட கொடு, நான் அவரையாவது அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லி தனக்குன்னு வச்சுருந்த அந்த கல்லறையில் இயேசுவை வச்சு அடக்கம் பண்ணி கர்த்தருக்கு ஒரு அந்தரங்க சீசனாக வாழ்ந்தாராம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா. இன்றைக்கி சில பேர் ரொம்ப வெளியில் செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. இவன் ஒரு அந்தரங்க சீசன், வெளியில் காட்டிக்க மாட்டார். ஆனால் கர்த்தரோடு நல்ல ஒரு உறவு, ஒரு வாழ்க்கை, ஒரு நீதி, ஒரு பரிசுத்தம் வாழ்க்கை இருந்ததை பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையே செய்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் நன்மை செய்கிற விருப்பம் இருக்குது. ரோமர் 7:15 பார்க்குறோம். நாடல்ல என்னில் குடிகொண்டிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இன்றைக்கி ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் செயல்படுகிறத பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமாக மனிதர்களால் நடக்க முடியல. முரட்டு குணங்கள், பொல்லாத வழிகள், தவறான பழக்கங்கள். பிள்ளைகளை பாருங்களே, படிக்க அனுப்புன கல்லூரிக்கு கண்ட உறவு ஏற்படுத்திக்கொள்ளுது. இவன் தான் ரொம்ப நல்லவன், என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறான். வேலைக்கு போன இடத்துல தவறான நபர்களோடு பழக்கம். என்ன செய்யுங்க, அவன் கடவுளே அறிஞ்சிருக்க மாட்டான், இயேசுனாலே தெரியாது. அதெல்லாம் திருமணமான பின்னாடி சரி பண்ணி கொள்ளலாம். பேரண்ட்ஸ்ட்டு இவங்களே சொல்கிறது, மறைச்சாதான் நீ தப்பு, உங்கள்கிட்ட சொல்கிறல்ல. கேட்டிருக்காங்க, அவங்க பைபிளே வாசிக்க மாட்டாங்க, உடன்பட மாட்டேன்றாங்களே. அது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் திருத்திடுவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, நீங்கள் திருத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி சரியாக இருக்கணும். விரும்புகிற என்ன நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை நான் செய்கிறேன். இந்த அரிமத்தியா யோசேப்பு பாருங்க, யூதனுடைய தவறான ஆலோசனைக்கும் தீமைக்கும் உடன்படலை. சாத்தானுடைய காரியங்களுக்கு நம்ம உடன்படக்கூடாது. பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக நீதியாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மகிட்ட விரும்புகிறார். இதைத்தான் ரோமர் 7 முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? இப்படி நான் செய்வது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். காரணம் என்னன்னா, என்னில் குடிகொண்டிருக்கிற தீமை பாவமே என்று சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண ஆக்கினையிலிருந்து, இந்த கண்ணியிலிருந்து, பிசாசின் சூழ்ச்சியிலிருந்து என்னை விடுதலையாக்குவது யார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியம் என்னதுன்னு தெரியுமா? நண்பர் சொல்கிறாரு, மனைவி சொல்கிறாங்க, கணவன் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அப்படி நினைக்காதீங்க. அரிமத்தியா யோசேப்பை பார்த்தீங்கன்னா, யூதருடைய சூழ்ச்சிகளுக்கும் ஆலோசனைக்கும் உடன்படாமல் சம்மதியாமல் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தானா. அதனால் அந்த அந்தரங்க சீசனாய் நீதியாய் வாழ்ந்த அவனை கர்த்தர் உயர்த்தி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக உலகத்தில் கரைபடாதபடி ராஜ்யத்துக்கு
ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா மாற்றின அந்த தேவன் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிற உங்களை நித்தமும் உங்களை நடத்தி, கைபிடித்து நடத்தி, இடராத செவையான வழியில் நடத்தி, உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணி, தடைகள் யாவை நீக்கி ஒரு ஜெயத்தின் பாதையில் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையே செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தாழ்த்தி உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சினது போல, யாரெல்லாம் தீமையை செய்யாதபடி நன்மை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமானவர்களாக, ராஜ்யத்தின் புத்திரராக உம்முடைய பிள்ளைகளை மாற்றி அவர்கள் கையிட்டு சேர வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குடும்பங்களை வேலையடைத்து காத்தருளும். கர்த்தருடைய நன்மையும் கிருபை இறங்கி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.